நம் வாழ்க்கையில எதனால கேடுகள் உண்டாகுது? என்ன செய்தா கேடுகளை மேற்கொள்ளலாம்? இந்த நாட்கள்லயும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இந்த காரியத்தை குறித்து தான் இடைப்படுது. லூக்கா 7:30 சொல்லப்பட்டிருக்குது. தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யார் ஒரு ஆளு தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கேடுகள் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியம் செய்யறோம் வைங்க. அந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியமா இருக்கும் பட்சத்துல அது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அந்த காரியத்தின் நிமித்தமாக நம்மள நாம இழக்கத்தக்கதான காரியமாக ஏதுவாக நடக்கும் பட்சத்தில் அந்த காரியத்தின் நிமித்தமாக நம்மளுடைய சமாதானம் இழக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சமாதானம் இழக்கலாம். என்கிற விதமான சூழ்நிலையான காரியம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் உணர்த்துவார். இந்த காரியத்தை நீ செய்யாத, இது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியம், இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வராது, தீமையை தான் கொண்டு வருங்கிற விதமாக நிச்சயமாக உணர்த்துவார். நாம அந்த ஆலோசனை கேட்காதபடி துணிகரமாக அற்ப சந்தோஷத்திற்காக வேண்டி அந்த காரியத்தை செய்வோமானால் நம்ம வாழ்க்கையில கேடு உண்டாக செயல்படுகிறோம் என்கிற விதமாக அர்த்தம். எகிப்தில இருந்து இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து வனாந்திரம் வழியாக நடத்தி கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆலோசனை எல்லா மக்களும் கேட்கல. யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க கர்த்தர் வைத்திருந்த அந்த தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்க. அவங்களுக்கான காரியத்தை கேட்காத மக்கள் அநேக பேர் இந்த வனாந்திரத்திலே மடிந்து போனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கான காரியத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னா கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கணும். கேட்காதபடிக்கு நம்ம விருப்பப்படி துணிகரமாக நம்ம வாழ்வோமானால் நாம கேடு உண்டாக தான் வாழ்வோமே தவிர நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்கும்படியான காரியங்கள் நிறைவேறாது. கேடுகள் இல்லாத வாழ்க்கை வாழ நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரமாக வாழ்வோம், நிற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.